ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் வந்து மீன் வறுவல். அதாவது நான் தான் இங்கே வந்து பெரிய செஃப்பு, ஓகேவா? அதனால் நான் தான் சமைச்சு தரது. எனக்கு கீழே ஒரு 4 3 4 5 அசிஸ்டன்ட், 5 சிப்பாய்கள் நம்ம கூட வேலை செய்கிறாங்க. அதனால் அந்த சிப்பாய்ங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கவுங்க மீன் அவங்கவுங்க க்ளீன் பண்ணிட்டாங்களாம். நான் வந்து இப்போ பொரிக்கிற வேலை, அதாவது வறுக்கிற வேலையில் இருக்கேன். இல்லைங்க, உங்களுக்கு அப்படியே பேக் கேமரா எடுத்து யார் யார் அந்த சிப்பாய்கள் எத்தனை மீன் பிடிச்சாங்கன்னு காட்டுறேன். எல்லாம் தூண்டில் தான் பிடிச்சாங்க, ஏரி ரம்பன்னால. எல்லோரும் கொஞ்சம் உஷாராகவே பிடிங்க. ஏன்னா இதுங்களுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு நீச்சலே தெரியாது. உளுந்தா கோலாகலம் தான். நில்லுங்க கைஸ், இப்போ பாருங்க கைஸ், அவரெல்லாம் செதற போகிறாங்க கைஸ். ஃபஸ்ட்டு 3 மீன். இதில் இந்த மீனை பிடிச்ச மகராசர் யாருக்கு தெரியுமா? அந்த ஓட்டப்பல் அந்த ஓட்டப்பல் மகராசர் தான் பிடிச்சார் இந்த மீனை. அதனால் இந்த மீனை வந்து அவருக்கு தான் வேணுமா. அடுத்தது நீச்சல் தெரிஞ்சவரில் அவள் ஒருத்தி தான். இவ டம்மி பீஸு. பாருங்கள், எல்லாம் மீன் வந்து மசாஜ், அதாவது அந்த மிளகாலாம் தடவி கரெக்டாக மிளகா தடணும். அடுத்தது இவன் ஒருத்தன், அந்த லைட் வேறு மறைக்குது. அடுத்தது தான் இவன் ஒருத்தன். எல்லாம் இருட்டில் மூஞ்சி ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. இந்த 5 பேர் தான் எனக்கு கீழே வேலை செய்கிறானுங்க. அவதான் கைஸ் மீன் பிடிக்கிறதும் சரி, மீன் க்ளீன் பண்ணுறதும் சரி. அங்கே பாருங்க கைஸ், எல்லாம் குட்டி மீனே கைஸ். ஆனால் சாப்பிட்டா இன்றைக்கி பயங்கரமாக இருக்கும் கைஸ். அதாவது வேலை முடிச்சுட்டு நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. சரி, க்ளீன் பண்ணிட்டு குழம்பு வைக்குவாங்கன்னு நினச்சேன். அவங்க வீட்டில் சரியான சண்டை. மீன் வீட்டுக்கு தூக்கின்னு வந்தேன். டெய்லியுமே மீன் வறுவல், மீன் குழம்பு இதுதான் செய்வாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் ஊர்லேருந்து வந்துருக்குதா, அதனால் மீனை வீட்டில் தூக்கின்னு வந்தேன். செருப்பாலே அடி பண்ணுற மாதிரி சொல்லிட்டா. அதனால் இப்போ மீன் வந்து எங்கள் வீட்டான அடுப்பில் வேவுது பாருங்க. இருங்பாய் 3 பேரையும் சும்மா வேவடிக்கிறேன். க்ளீன் பண்ணி இருங்பாய் ஏதாவது சொல்கிறேன் ஓட்டப்பலா? ஏன் சொல்லு. உனக்கு பெரிய மீன் வேணுமா? பெரிய மீன் வேணுமா? வா. இந்த பெரிய மீனை வறக்கிறது நான் தான், எனக்கு தான். அதனால் காய்ஸ் மீன் ரெடி ஆயிடுச்சுன்னு இல்லைங்க. இப்போ பாருங்கள், ஒன்று எடுக்கிறோம். கேமராமேன் இங்கே காட்டுங்க. கேமராமேன் என் மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க. கேமராமேன் மூஞ்சது மீன் தெரியுதா? நல்லா தான் இருக்க. பட் என்னன்னா இன்னொரு கொஞ்சம் மீன் வேகணும். பயங்கரமாக இருக்குதா? 2 மீன் வேவுது. ஒரு குட்டி மீனை தான் எடுத்து சாப்பிட்றேன். இன்னொரு கொஞ்சம் வேகணும். அல்டிமேட்டாக இருக்குது. நக்குங்க கைஸ், நானே தின்னு கைஸ். சின்ன மீன் வந்து முள்ளு எல்லாமே தின்னலாம். மீன் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. நீ அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஒரு அரிசியில் வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து அடுத்த அரிசியில் வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ மீனெல்லாம் போட போகிறோம். பாருங்க, எண்ணெய் ஊற்றணும். யாரா இது எண்ணெய் ஊற்றாமல் இப்படியே போட்டது? இந்த பெரிய சேப்பு ஞாபகம் இருக்கு இல்லை? பெரிய சமையல் நான் செஞ்சிடலாங்க. பாருங்க, மீனை வந்து இந்த மாதிரி எடுத்து இப்படி எண்ணெயில் வைக்கணும். எனக்கு முன்னாடி நீ ஆயிட்டியாடா? அவ்வளோதான். எத்தனை மீன்? 1 2 3 4 5 6 7 அடிசல். இது 7 மீன் போட்டுக்கிறோம் 2வது அடிசலுக்கு. வாங்க, இந்த ஃபர்ஸ்ட் அடிசல் மீனை சாப்பிடலாம். எப்படி இது நல்லா பார்த்து சொல்லுங்க. எத்தனை மீன்? அப்பா அல்டிமேட்டா இருக்குங்க. மீன் மரணமா இருக்குது. அவன் வாட்டர் நல்லா அவன் சொல்றதெல்லாம் எடுக்கணும். எல்லாருக்கிட்டையும் ரிவ்யூ கேட்கலாம். செமையாக்குது மீன். இவங்கிட்ட கேளுங்க எப்படி இருக்குதுன்னு.
நல்லா இருக்கு गाइस எனக்கும் சூப்பரா இருக்குது गाइस அல்டிமேட் गाइस வெளியூர் ஓட்டுது அதான் தலையெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே தின்னணும் அப்பா பாசம் எப்படி இருக்குது சூப்பரா இருக்குது गाइस எப்படி இருக்குது சூப்பரா அருமையா இருக்குது எப்படி இருக்குது மாட்டியா சூப்பரா இருக்கு गाइस செம்மையா இருக்குது गाइस நீங்க என்ன ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க गाइस சானியா மொத்தமா பிரிக்காதீங்கடா டேய் சாம்பார் எல்லாம் ஊத்துது பாரு இந்த பக்கம் மீன் வேவுது இந்த பக்கம் ஏய் தலையை கொடுங்கடா தலையை கொடுத்துட்டு போங்கடா தட்ட விடுடா தலையை கொடுத்துட்டு போ ஏய் மீன் தலையை கொடுத்துட்டு போ அவள்தான் அந்த சைடு மீன் போச்சுன்னா அந்த சைடு வரவே வராது பயங்கரமா இருக்குது ஒரு பக்கம் மீன் இன்னொரு பக்கம் தேன் மிட்டாய் வெறித்தனம் வெறித்தனம் சம்பவம் 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 மரணமா இருக்கு இடையில வேற ஒரு சரியான சம்பவம் ஆயிடுச்சு அவனுடைய பெரிய மீனை வந்து எல்லாரும் பங்கு போட்டு தின்ட்டாங்களாம் அதனால ஓரமாக ஒரு 4 மீனை தூயின் போய் எனக்கு நான் அது சுட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தூயின் போயிட்டாப்புல அவன் மேலுக்கு எங்கள் கேங்லேயே இல்லை ஓகேவா இந்த மீனை வந்து சுட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் பேக்கரிக்கு டீ குடிக்கிறதுக்கு போகிறோம் அவனை கூட்டினே போகிறதில்ல அதனால் அவன் அந்த 4 மீனை வச்சு இங்கே தோசை சட்டி மேலே தோசை சுட்டு உக்காந்துக்கிட்டான் டே அடுத்த அடிச்சல் ரெடி ஆயிடுச்சே நல்லா வேகணும் அது பெரிய மீன் நல்லா வேவல அடிச்சு நோக்குறானுங்க அதுலேயே அடுத்த அடிச்சல் ஒரு இன்னும் 2 அடிச்சல் வரும்னு நினைக்கிறேன் வாங்கடா தூயினாங்கடா ஏய் தூயினாங்கடா இங்க வைய தலையெல்லாம் கட்டாயி நிக்குது வைய தூக்கின் நெக்ஸ்ட்டு ஒரு 6 மீன் போட்டிருக்கேன் ஐயோ அம்மா கால் மேலே விழுது அவ்வளோதான் ஆமாம் உக்காந்துங்கிறங்க ஒரு பீஸு அவனுக்குலாம் மீன் சுட்டு தந்து பசி எடுத்துக்கிச்சு அதனால தான் என் அடுத்த அடிச்சல் எனக்கு தான் அதனால சோறும் ஒரு கொஞ்சம் சைடிஷ்க்கு மீனும் எடுத்துக்க விளாண்டான் அதனால தான் சரி சாப்பாட்டுக்கு சைடிஷ்க்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல அதனால இந்த தலையனை ஒரு 2 தலையனை எடுத்து நான் சாப்பிட்டுக்குவேன் இன்னொரு கொஞ்சம் நல்லா வேகணும் அடுப்பு எவனும் ஊத மாட்டேங்கிறானுங்க அதனால தான் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்படி ஒரு கொஞ்சம் எடுத்து இப்படி ஒரு கொஞ்சம் வாயில் வச்ச ஆசம் நான் சொன்னே இன்னொருத்தனை கிளம்பிட்டான் சோறு போட்டு வரத்துக்கு இப்படி சாப்பிட்டா கொஞ்சம் வவுறு ரொம்ப சைடிஷும் கொஞ்சம் நிறைய அவ வந்து முன்னதான் அவங்க அம்மா வீட்டுக்கு மீனை கீழே தூக்கிட்டு வந்தீங்க செருப்பாலே அடிமன்ற மாதிரி சொல்லிருந்துச்சு இப்போ என்னடனா அவங்க அம்மா நாங்கள் சொல்கிறத சவுண்டை கேட்டு வாசனை போயிட்டு மாட்டேங்குது 2 பீஸ் போட்டு கொடுங்கடான்னு சண்டை முக்கியமாக மீன் சாப்பிடும்போது தலையை வந்து விட்டுறக்கூடாது அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்டேன் காரத்துல முடியலங்க அதனால எங்கள் அம்மா பரங்கிப்பழம் வச்சுருக்கீங்க சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன் உப்பு மிளகாத்தூள் போட்டுருந்தா தான் செம்ம டேஸ்ட்டுங்க நீங்க என்ன தின்னீங்கன்னா உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டுங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் லைட்டா போட்டு விட்டுருங்க அதுக்கு மேலதான் எல்லாமே ஓகேங்களா கைஸ் இங்க ஒருத்தி வீட்டுக்குள்ளாவே இருந்தா மீன் கொடுக்கலன்ட்டு அவங்க அப்பா 2 முட்டையை வாங்கினாரு சொல்லி ஆம்லெட் போடுறாங்க கைஸ் பாருங்க கைஸ் இந்த பக்கம் ஆம்லெட்டே எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு அழுறாங்க கைஸ் இந்த பக்கம் மீன் வரவில்லை அந்த பக்கம் ஆம்லெட் கைஸ் எங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கே தர மாட்டேங்கிறாங்க கட் பண்ணு அவ்வளோதான் என்னுடைய செகண்ட் செஃப் வந்து மீன் வறுவலுக்கு ஆரம்பிச்சிட்டாரு
அவ்வளோதான். இன்னும் ஒரு அடசல் வரும். ஒரு அடசல் அவனே எடுத்து போட்டுருவான். இவனுங்களாம் பிஸியாக உட்காந்து சாப்பிட்றானுங்க. எங்க அம்மா முட்டை போட்டு பொரியலாக்கிருந்து அதை எடுத்து 2 பேர் சாப்பிட போறாங்க. மீன் போட்டு வந்து சாப்பிடணும்ப்ப. மீன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நானும் ஒரு 5 மீன் குட்டி மீனை சாப்பிட்டேன். செமையாக இருந்துச்சு. அதனால் அவனுங்கிட்டே கொடுத்துட்டேன். அவனுக்கு எங்கேயோ சண்டை பிடிச்சின்னு எங்கேயோ போகலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டுக்கு இனிமேலுக்கு நான் அங்கே இருந்தேன்னா எனக்கு மரியாதை இல்லை, போடா முட்டுன்னிடுவானுங்க. ஆனால் நேக்கா ஒரு கொஞ்சம் கலந்துக்கணும். நல்லா வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. ஓகே, இனிமேலுக்கு ஒரு சும்மா ஏதோ ஃபன்னுக்கோசம் வீடியோ வரும். ஏன்னா நம்ம ஒர்க்கு அது இதுன்னு போயிடுறோம். இடையில ட்ராவல் விளாக் வரும். சம்மந்தமே இல்லாமல் நிறைய வீடியோ வரும். பார்த்து தானே ஆகணும். ஓகே, பாய் கைஸ்.